வணக்கம் சுபிக்ஷா டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2026 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு, இந்த பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையான இந்த ஒளி தத்துவ முறையில் வரக்கூடிய இந்த கர்ம பலன் உங்களுடைய ராசிக்கு, கன்னி ராசிக்கு 2026 செப்டம்பர் எப்படி இருக்க போகுது, ஒரு டிகிரியிலே ஒரு கிரகம் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போறாருங்கிறதை மிகைப்படுத்தாமல் துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்க, 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. மாதத்தின் 2வது 3வது நாட்களே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போய் பணம், தனம், வாக்கு வந்து வலுப்படுத்துறாரு. ஸோ பணம் விஷயத்தில், வாக்கு விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள், வர வேண்டிய பணம் வருவது, ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, பணம் கொஞ்சம் பற்றாக்குறை குறைவது, வர வேண்டிய பல வருடமாக இல்லை வர வேண்டிய பணம் இல்லாமல் கொஞ்சம் வருவது, நமக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆகிறது, இது மாதிரி பணம் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி விஷயங்கள் கொடுக்குறார். வியாபாரம், தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதனே ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ நல்ல உத்வேகமாக படிக்கக்கூடியது. அடுத்தது என்ன பண்ணலாங்கிறதுல ஒரு நல்ல விஷன் கிளாரிட்டி. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அது மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகள், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள், அது மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் கொடுக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி இருந்து 11ஆம் இடத்துல குரு இருந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து என்ன வரவேண்டிய லாபங்கள், இதுவரை நம்ம 2-3 வருஷமா சில செய்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது வீடாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு நமக்கு வேணுங்கிற சில வேலை நிமித்தமாக இருக்கட்டும், அந்த ப்ராஜெக்ட்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய அமைப்புகள். சூரியன் 12லேருந்து ஒரு மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல ராசிக்குள்ளேயே வரார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் 10ஆம் இடத்துலேருந்து தொழில் வேலையில் அதிக உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு. வேலை தொழிலில் லீடர்ஷிப்பாக சில விஷயங்கள் எடுத்து காரியத்தை செய்யக்கூடிய அமைப்புகள். பல நாட்கள்லாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயத்துக்கு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அது மூலமாக சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக கண்டிப்பாக அந்த புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இது மாதிரி அமைப்புகளும் நம்ம நன்றாக இருக்குது. ராகு 6லேருந்து கேது 12 இருக்கிறது அருமை. ஸோ கடன் எல்லாமே ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. ஸோ கிரக நிலைமைகள் எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை கடந்த 6 மாதமாக செய்த ஒரு கஷ்டத்துக்கும், ஒரு சஃபரிங்க்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும், ஒரு மெனக்கெடுதலுக்கும் படிப்படியாக சில பலன்கள் நமக்கு கையில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணங்கள் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அதுவே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ சில பிரச்சனைகள், சில உடல் உபாதைகள், சில கருத்து வேறுபாடுகள், சங்கடங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தணிஞ்சு பரவாயில்ல, லெட் கோ ஆஃப் திங்ஸ், இனிமேல் வரக்கூடிய அமைப்பை பார்ப்போன்னு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடந்து பழையனோடை மறக்கிற மாதிரி போக்குமான ஒரு அமைப்புகள்லாம் நல்லாவே ஜாதகத்தில் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது மாணவர்களாக இருக்கட்டும், இளைய வயதினராக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், வேலையில் இருவர்களாக இருக்கட்டும், இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்ல சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இதில் பாருங்க, கொஞ்சம் அந்த சனியும் செவ்வாயின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால சில ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இது நடக்கலையே அது நடக்கலையேங்கிற மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ரஸ் ஆகி வந்திருக்கீங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஏன்னா இன்னுமே நம்ம செய்ய வேண்டியது, பண்ண வேண்டியது சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னுமே கொஞ்சம் பொறுமையாக, இன்னுமே கொஞ்சம் அதனால நம்ம அஃபெக்ட் ஆகாமல் கொஞ்சம் மென்டல் ஸ்டெபிலிட்டியோட சில மெடிடேஷன், பிரீத் கண்ட்ரோல், பிரீதிங், பிராணாயாமம் அது மாதிரி சில செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய மைண்டை நீங்களே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னுமே நம்ம பாசிட்டிவாக செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்கிறத நிறைய நம்பி இவ்வளோ தூரம் நம்ம செய்ததில் இன்னும் கொஞ்சம் சில மாதத்தில் முழுசான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதே நீங்கள் நம்பணும். ஏன்னா இப்போ சனி செவ்வாய் பார்வை உங்கள் ராசி மேலே விழுகிறனால என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ரஸ் ஆகிருக்கீங்க, நிறையா வந்திருக்கீங்க, நிறையா டெவலப் பண்ணியிருக்கீங்கிறதான் முக்கியம். இருந்தாலும் இன்னும் சில பல விஷயங்கள் முடியக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இன்னுமே கொஞ்சம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கிறனால
உங்களுக்கு அது மாதிரி அமைப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் வரக்கூடிய ராகுகேது பயிற்சி அற்புதமான ராகுகேது பயிற்சியாக கன்னிராசிக்கு வரனால அதுக்கு வேணுங்கிறான சில ஃபவுண்டேஷனான சில காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்துல நடந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல உண்மையே நீங்க வந்து பலன் அனுபவிக்கக்கூடிய, மனசு சந்தோஷப்படக்கூடிய, உற்சாகம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்கிறது, அதெல்லாம் அந்த தருணங்கள்லாம் காத்திருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எது மாதிரி ஒரு தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய ராசி, உங்களுடைய என்ன ராசி நட்சத்திரத்துல பிறந்தீங்க, நீங்க வந்து அஸ்த நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமா, சித்திரை நட்சத்திரமாகலாம் பார்த்து என்னதான் குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது, அந்த என்ன மாதிரி பூர்த்தி கொடுக்கும், குழந்தை விஷயத்துல பூர்த்தி கொடுக்குமா, இடம் வீடுல போய் புகுந்து புது வீடுல போய் புகறனால கொடுக்குமா, ஒரு வண்டி வாகனம் ஆகிறனால இருக்குமா, லாபம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்குமா, என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுதுங்கிற கோச்சாரத்துலங்கிறத துல்லியமாக ஜாதகத்துல பார்த்து அதோட தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம், தசநாதன் எப்படி போயிட்டு இருக்கிறார், புக்திநாதன் எப்படி போயிட்டு இருக்கிறார், அந்தரநாதன் எப்படி போயிட்டு இருக்கார், சூக்ஷம்நாதன் எப்படி போயிட்டு இருக்கிறார், ஸ்தானபலம் திக்பலம் நான் எடுத்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இப்போ நம்ம பேசின கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாதிரி விஷயங்கள் எப்படி நடக்க போகக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது, எந்த தருணத்தில் எது பண்ணலாம், நம்மளோட யோகமான துறை என்ன, அந்த துறை மூலமாக நமக்கு பெனிஃபிட்ஸ் எப்போ வரும், எந்த மாதிரி நேரத்தில் எது மாதிரி செய்யலாம், எப்படி மாற்றி செய்யலாம், நமக்கு பங்குதாரர் பார்ட்னர்ஷிப் ஒத்து வருமா வராதா, நம்மளுடைய மேற்படிப்பு இருக்கா இல்லையா, எப்போ படிக்கலாம், அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, வெளிநாடா உள்நாடா வெளி மாநிலமா, அரசு உத்தியோகமா கார்பரேட்டா அல்லது வேலையா உத்தியோகமா தொழிலா அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழிலா அல்லது எது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம், திருமண விஷயங்கள் எப்படி இருக்குது, குழந்தை பேர் எப்படி இருக்குது, உடம்பு எப்போ நமக்கு சரியாகும், சீனியர் சிட்டிசன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சில உடல் உபாதைகள் வருகிறது, அவங்களுக்குலாம் எப்போ சரியாகும், எது மாதிரி காலகட்டத்தில் வந்து அது மாதிரி தசாபுக்திகள் காட்டுகிறது, கடன் எப்போ அடைப்போம், எப்போ நம்ம லைஃப்ல செட்டில் ஆகுங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய தசா புக்தி அந்தர சூக்ஷமம் நம்ம லக்னத்துக்கு எது மாதிரி ஒரு அமைப்பு போய் கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் தெளிவா பார்க்கும் பொழுது நம்மளுடைய மென்டல் கிளாரிட்டி எப்படி இருக்கு, நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் என்ன, ப்ரெசன்ட் என்னங்கிற சிங்க் பண்ணி நம்மளை நாமளே அறிந்து கொண்டு நம்மளுடைய பிராப்தங்கள் நம்மளுடைய விஷயங்களை நாமளே அறிந்து கொண்டேனால் எப்படி செய்யணும், எப்போ நம்ம அலட்டி கூடாது, எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்கணும், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தகுந்ததாக இருக்கிறது, எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி சாய்ஸ் நமக்கு சரியா வராது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை தீட்டி கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள், அதே சமயத்தில் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை செய்து அது மூலமாக பொருள் விரயங்கள் சமய விரயங்களை செய்து வாழ்க்கையில் வந்து நான் பல விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நான் வாழ்க்கையில் செய்யும் பொழுது அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சமய விரயம் பொருள் விரயம் இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்மளுடைய கர்மாவை தெரிந்து நாமளே நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கரெக்டான பலன்களை தெரிந்து கிளாரிட்டியோட வாழ்க்கையில் வாழ்ந்து வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.